ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது உண்மையான சுகம் என்பது என்னங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். உண்மையான சுகம் அது என்ன, பொய்யான சுகம், ரெண்டு சுகம் இருக்கான்னா, ஆமாம், இந்த மனித வாழ்வு நம்மளுக்கு கிடைச்சது அந்த உண்மையான சுகம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை அடையிறதுக்கு தான். ஆனால் பொய்யான சுகத்தில் நம்ம போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்க தான் நிறையா பேர். அது எப்படி அந்த உண்மையான சுகத்தை அறியிறது? மனுஷனாக இருக்கிறவங்க தான் அறிய முடியும். மற்ற ஜீவன்களுக்கெல்லாம், பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ புழு பூச்சிகளுக்கோ மரம் செடி கொடிகளுக்கோ எதனாலையும் இதை அறிய முடியாது. மனிதன் ஒண்டி தான் அறிய முடியும். ஏன் தேவராலேயே அறிய முடியாது என்று சொல்கிறார். தேவர்களே இங்கே வந்து இதை அறிந்து தான் அந்த இதை கதி அடைய வேண்டியது, கற்கதி அடைய வேண்டியது அப்படின்ட்டு சொல்கிறான். அந்த உண்மையான சுகத்தை எப்படி அடையிறது? மனுஷனாக பிறந்துட்டோம், தெரியல, இது வரைக்கும் எப்படியோ இருந்துட்டோம், அதுவும் தெரியல, ஏதோ தெய்வாதீனமாக இதேமாரி ஒரு இது கண்ணில் படுது, கேட்போம், என்னென்ன கேட்போமே, என்னென்னதையோ கேட்டோம். பொய்யான சுகம் தரதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். இன்னும் பல பேர் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கவும் போகிறாங்க. இதையும் கேட்போமே, கேட்டு தான் வைப்போமே. அது பிரயோஜனம் இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். உண்மையான சுகம் வேணும் அப்படிங்கிறவங்க கேட்டு பயனடையட்டும். அதுக்காக தான் நம்ம இதை வாசிச்சுட்ருக்கோம். இதோ இப்போ மனித உடல் உலகில் தொடர்புடையதை துச்சமான சுகத்தை பெறுவதற்காக இல்லவே இல்லை. அதான் பொய்யான சுகம்னு சொன்னேன் இல்லையா? அதில் இதே போன்ற இன்பம் விலங்கு பறவைகளுக்கும் கிடைக்கிறது. திரும்ப திரும்ப அதே தான். காற்று வீசுகிறது, மழை பெய்கிறது, வெயில் பொசுக்குகிறது. இவற்றின் அனுகூல பிரதிகூலத்தன்மைகள் விலங்கு பறவைகள் மரங்களுக்கு கூட கிடைக்கின்றன. விளைநிலங்களில் பயிர்கள் வாடி போயிருக்கின்றன. திடீரென்று பெருமழை பெய்கிறது. மறுநாளைக்கு பார், இலைகள் பச்சை பசையில் என்று அழகாக காணப்படும் இல்லையா? அதாவது பயிர் பச்சைகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. அது பச்சை பசேர்னு அந்த மழையால் கிடைக்கிற அந்த நீர்ச்சத்தை எடுத்துக்கிட்டு பச்சை பசேல்னு காணி, அது ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. அதாவது பயிர் பச்சைகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. மழை பெய்யாவிட்டால் பயிர் வறட்சி அடைகிறது. அதெல்லாம் இயற்கையான நடக்கிறது, நம்மளுக்கு தெரியும். அதாவது அதற்கும் துன்பம் ஏற்படுகிறது. மனுஷனுக்கு ஒன்று இல்லை, எல்லாத்துக்கும் துன்பம் உண்டு. இதே போல் சிறிதளவு இன்பமும் சிறிதளவு துன்பமும் எல்லா உயிர்களுக்கும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். நாமும் அவைகளைப் போல சுகதுக்க அனுபவிகளாகவே இருந்துவிட்டு போவோமேயானால் உயர்வான பரமானந்தத்தை அடைபவன் யார்? மறுபடியும் அதே தான். செடி கொடி மாரி, மிருகங்கள் பட்சிகள் மாரி அதே மாதிரியே இருந்துட்டு போனால் அப்போ உண்மையான சுகத்தை யார் அடைவான் அப்படின்னு கேட்குறேன். உயரிய சுகம் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. அதாவது உலகத்தில் ஒன்றை காட்டிலும் உயர்ந்த இன்னொரு வஸ்து இருப்பதைப் போல ஒருவர் அறிஞராக இருக்கிறார் எனில் அவரை காட்டிலும் பேரறிஞராக ஒருவர் இருப்பார். நீண்ட ஆயுள் உள்ள ஒருவர் என்றால் அவரை விட நீண்ட ஆயுள் உள்ளவர் ஒருவர் இருப்பார். இப்படிப்பட்ட மேன்மைகளுக்கு எங்கேனும் ஒரு இடத்தில் எல்லை இருக்கும். எல்லோரையும் விட மிக நீண்ட ஆயுளை உடையவன், எல்லோரையும் விட அதிக ஆற்றல் உடையவன், இப்படி உள்ள ஒருவனே தான் கடவுள் என்கிறார்கள். அதாவது அது ஒரு பதஞ்சலி யோகத்தில் வர ஸ்லோகத்தோட அர்த்தம். இதற்கு முன் இருந்தவர் அனைவரிலும் பகவான் பெரியவர், காலத்தினாலும் அவருக்கு அழிவு இல்லை அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தோட தமிழாக்கம் என்பது இதன் பொருள். காலம் எல்லாவற்றையும் விழுங்கி விடுகிறது. அதாவது உரிய காலம் வந்ததும் எல்லா பொருட்களும் அழிந்து விடுகின்றன. ஆனால் அந்த பரமாத்மாவோ எப்போதும் ஒரே விதமாக நிலைத்திருக்கிறார். இப்போ போலியான சுகம் பொய்யான சுகம்னு சொன்னோம். உண்மையான சுகத்தை அறிஞ்சிக்கிறதுக்குனாக்கா
பரமாத்மாவை பற்றி அறிகிறது தான் உண்மையான சுகம். அதுதான் பொருள். உண்மையான சுகம் ஆரம்பித்தாச்சு. எப்போ இதை படிக்க ஆரம்பித்தோமோ உண்மையான சுகம் எதுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு பண்ணுறதுக்கு தான் அதை ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா பொருட்களும் அழிந்து போகின்றன, ஆனால் அந்த பரமாத்மாவோ எப்போதும் ஒரே விதமாக நிலைத்திருக்கிறார். அவருடைய ஒரு அம்சம்தான் இந்த மனிதன். அது நம்ம அறிஞ்சிருந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, இப்போ இதை கேட்டுட்டு வாங்க, இதில் வரும், எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவன் தன்னுடைய மூலப்பொருளான பரமாத்மாவிலிருந்து விலகி அழிவை நோக்கி சென்றதால் அடிக்கடி துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு வழியில் இன்பத்தை அடைய வேண்டும் என்று இன்பத்தின்பால் பேராசை இருக்கிறது. யாருக்கு இல்லை? இன்பமாக இருக்கணும்னா எல்லாரும் முயற்சி பண்ணுறோம் இல்லையா? அது பேராசைங்கிறார். ஆனால் பெரும்பாலும் துன்பமே கிடைக்கிறது. ஆசைப்பட்டாக்க உடனே வந்துடுதா எல்லாருக்கும் இன்பம்? நிறைவான இன்பமோ முற்றிலும் பொருத்தமான சூழ்நிலையோ கிடைப்பதில்லை. ஒரு சமயம் இன்பம், பிறிதொரு சமயம் துன்பம். இதானே பார்த்துட்ருக்கோம். நம்ம எப்போதும் நான் இதுவாக இருக்கேன்னு யாரானு சொல்ல முடியுமா? ஒருபோது சாதகமான சூழல், பிறிதொரு போது பாதகமான சூழல். இதுதான், இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது, இது விளக்க வேண்டாம். சில சமயம் பாராட்டு, சில சமயம் அவமானம், ஒரு நேரத்தில் புகழ்ச்சி, பிறிதொரு நேரத்தில் இகழ்ச்சி, எல்லாமே ரெட்டை. அது இருந்தால் இது இருக்கும். என இவ்விரு வகைப்பட்ட நிலைகள் வருகின்றன, போகின்றன. மனிதன் இவற்றில் சிக்கி கொண்டிருக்கிறான். உண்மைதான். இவ்வித இரட்டைகளுக்கு அப்பாற் சென்று உண்மையான தத்துவத்தை அடைய வேண்டும். அப்போ தான் உண்மையான சுகம் கிடைக்கும். உண்மையான தத்துவம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். சென்று உண்மையான தத்துவத்தை அடைய வேண்டும். இதற்காகத்தான் மனித சரீரம் கிடைத்திருக்கிறது. வந்துட்டு வந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக வந்தாச்சு. இந்த உண்மையான சுகத்தை அடையிறதுக்கு தான் இந்த மனித சரீரம். இது வேறு எதுக்கோ இது பண்ணி அப்படியே வீணாக்கிறோம் இல்லையா? அது ஆகக்கூடாதுங்கிறத ஆரம்பிக்கிறார். இதில் ஐயம் ஏதும் இல்லை, இதில் சந்தேகமே வேண்டாம். பசி ஏற்படும் போது சாப்பிடுவதற்கு உணவு எப்படியோ, தாகம் எடுக்கும்போது அருந்துவதற்கு நீர் எப்படியோ, அப்படியே எல்லையற்ற சுகத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் தோன்றுமேயானால், பசி எடுத்தால் சாப்பிட்றதுன்னு சாப்பிட்டா தான் அது தீரும், தாகம் எடுத்தால் தண்ணி குடித்தா தான் தீரும். அதேமாரி எல்லையற்ற அந்த சுகத்தை அடைய வேண்டும் என்று விருப்பம் தோணுனாக்க அப்போதே அழிவில்லாத இன்பம் உண்டாகும். நினச்சாலே போதும். எப்படி? ஆனால் அழிவற்ற சுகம் கிடைக்காத போது நமக்கு கிடைத்துள்ள சுகத்தை கொண்டு நாம் திருப்தி அடைகிறோம். அழிவற்ற சுகம்னா இந்த மாரி பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது. அழிவற்ற சுகம் அதெல்லாம் கிடைக்காத போது, அதுக்கு முயற்சியே பண்ணாத போது, இந்த சும்மா வந்துட்டு போகிறது, கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிற போலியான சுகம், அந்த சுகத்தில் நம்ம மயங்கி போயிடுறோம். திருப்பி அதிலே போகிறோம். அப்படி தானே போயிட்டுருக்கோம் இல்லையா? அதனால் சுகத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் தோன்றுமேயானால் அப்போதே அழிவில்லாத இன்பம் உண்டாகும். ஆனால் அழிவற்ற சுகம் கிடைக்காத போது நமக்கு கிடைத்துள்ள சுகத்தை கொண்டு நாம் திருப்தி அடைகிறோம். ஆனால் நிறைவான திருப்தி ஏற்படுவதில்லை. யாருக்கான நெஞ்சில் கை வச்சு சொல்லும், நம்ம இப்போ ஏதோ சுகம்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கோமே, இதில் தான் திருப்தி இருக்கா? திருப்தி இருந்தால் திருப்பி மறுபடியும் அதுக்கு போவோமா? நடுப்புற திருப்தி இல்லாமல் போயிடுதில்ல. தண்ணி இது அடிக்கிறான், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான்னாங்க, அப்போ திருப்தி எவ்வளோ நாள், எவ்வளோ மணி நேரம், அப்புறம் மறுபடியும் அந்த நேரம் தான் அது ஞாபகம் வந்துடுது, அது போய் அடிக்கிறான், மறுபடியும் போயிடும். அப்போ நிலையான இது கிடையாது இல்லையா? அதை சுட்டி காட்டுறது தான் சொல்கிறேன். நமக்கு கிடைத்துள்ள சுகத்தை கொண்டு நாம் திருப்தி அடைகிறோம். ஆனால் நிறைவான திருப்தி ஏற்படுவதில்லை. எவ்வளவு செல்வம் கிடைத்திருக்கிறதோ, எவ்வளவு கௌரவம் கிடைத்திருக்கிறதோ, எவ்வளவு மரியாதை கிடைத்திருக்கிறதோ, எவ்வளவு வாழ்நாள் கிடைத்திருக்கிறதோ, அதை கொண்டு நாம் திருப்தி அடைவதில்லை.
உண்மைதானே? மாறாக இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதற்கு மேலே அடைவதற்கு எதுவும் இல்லை என்னும்படியான ஒரு நிலை இருக்கிறது. அது தெரியல. நல்ல ஸ்வீட்டு நெய்யில் போட்டு நல்ல ஜோரான ஸ்வீட்டு இருக்குது அப்படின்னு தெரியாமல் இந்த கமர்கட்டு தேன் மிட்டாயின்னு வைப்பாங்க. இந்த இதுலேயே அனுபவிச்சுட்டு எதுவே நல்லா இருக்குன்னு இருந்தாக்க அப்புறம் எப்படி லட்டு சாப்பிட முடியும், ஜாங்கிரி சாப்பிட முடியும்? எல்லாம் ஸ்வீட்டு தான். கமர்கட்டு போதுமா, கடலை உருண்டை போதுமா? அதே மாதிரி கீதையில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது பெருநிலை என்பதை எய்திய பின் அதைவிட உயர்வான மிக உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை இருப்பதில்லை. எந்த ஒரு இந்த உண்மையான சுகத்தை அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இருக்குங்கிறது வராது. எப்போதும் அதிலே இருக்கும். திருப்பி திருப்பி போக வேண்டாம். மற்ற இந்த உலக சுகத்துக்கெல்லாம் திருப்பி திருப்பி போகணும். அப்புறம் அனுபவிச்சா தான் அந்த சுகம் கிடைக்கும். அப்புறம் போயிடும். மறுபடியும் அனுபவிக்கிறதுக்கு செலவழிக்கணும், இல்லை எதுவானும் பண்ணணும். இது அப்படி இல்லை. நினைக்கும் போதெல்லாம் சுகம், எப்போதுமே சுகம், உண்மையான சுகம். அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது பெருநிலை என்பதை எய்திய பின் அதைவிட உயர்வான மிக்குயர் நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை இருப்பதில்லை. எப்போதும் திருப்தி உண்டாகி விடுகிறது. அதில் திருப்தி வந்துடும். உலக இதில் திருப்தியே வராது. ஒருபோதும் வேறு எந்த விஷயத்துக்கும் கடுகளவு கூட தேவை தோன்றுவதில்லை. அதை அடைஞ்சிட்டாக்க எதை? உண்மையான சுகத்தை. உணவுக்கோ, தண்ணீருக்கோ, கௌரவத்துக்கோ, பெருமைக்கோ, ஓய்வுக்கோ, இன்ப நுகர்ச்சிக்கோ ஆசை தோன்றாத ஒரு நிலை. ஒரு பேரானந்தம் நமக்கு கிடைப்பது சாத்தியம். அதை அடைவதற்காகவே மானுட சரீரம் கிடைக்கிறது. அதுக்காக தான் இந்த சரீரம். அதுக்காக இது கொடுத்து. ஆனால் அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணாமல் எதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு வீணாக போகிறோமே அப்படின்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க. அந்த லட்சிய நோக்கம் எப்போது உறுதி அடைகிறதோ அப்போதுதான் பாரமார்த்திக விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். என்னடா இதெல்லாம் அப்படின்னு இந்த உலக இதில் செழிப்பு வரணும். அப்போ தான் இதில் போகும். திடீர்னு தோணுமா? அதுக்கு தான் இந்த சத்சங்கம்னு நம்ம போன பாகத்தில் பார்த்தோம் இல்லையா? அதேமாதிரி சத்சங்கம்னா எங்கேயானு போய் ஒரு உபன்யாசம் இது கேட்குறது தான் அப்படின்னு இல்லை. இதேமாரி பெரியவங்க எழுதியிருக்கிற புக்கு, பகவத்கீதை, இதேமாரி ஒரு ராமாயணம், ஏதான ஒன்று நல்ல இது சத்தான விஷயங்கள், பாகவதம், அதேமாரி படிக்கிறது, அதுவும் சத்சங்கம் தான். உடனே எங்கேயோ ஒரு கூட்டத்தில் போய் உட்காந்து கேட்குறது தான் சத்சங்கம். இதுவும் சத்சங்கம் தான். அந்த புக்கை படிக்கணும், அந்த இதை கேட்கணும், அதேமாரி ஒரு இப்போ யூடியூப்பில் இதுமாரி போடுறாங்கன்னா அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரணும் இல்லையா? அது இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லையா? எவ்வளோ பேர் அதை தள்ளிட்டு போயிடுறாங்க இல்லையா? அது உண்மையான சுகத்தை கிடைக்காத போலி சுகத்தில் இது பண்ணி யார் எந்த நடிகர் யார் போனான்னா, யார் எது பண்ணான்னா, ஏதானும் பிரயோஜனம் இருக்கா? அதுமாரி தானே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அவங்களும் இன்னும் மெதுவாக போடுறாங்க. அந்த இதை பார்க்குறது, அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது, அதுக்கு கமெண்ட் அடிக்கிறது, அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் இப்படியே பொழுது போய்கிட்டாக்க அப்புறம் மனுஷ பிறவி எதுக்கு? வேறு ஏதாவது ஒன்று காத்துட்ருக்காங்க. எவ்வளவோ இவங்க மனுஷ பிறவி எடுக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு ஒரு மனுஷ பிறவி கொடுத்து நீ எதுக்கு வந்திருக்க என்னன்னு புரிஞ்சுட்டு நீ நல்லபடியாக வந்து சேருப்பா, முக்தி அடைப்பா அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கும்போது, சொல்லி நம்மளை அனுப்பும்போது அவ்வளோ போட்டி போட்டுட்டு இங்கே வரோம். இங்கே வந்து சும்மா வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பொறத்தியானுக்குள்ள சான்ஸையும் கெடுத்தா நியாயமான ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுக்காக தான் பெரியவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. சிந்திச்சு பார்க்குறதுக்கு தான். யாரையும் வந்து இது பண்ணுறதுக்கோ, அவங்கள டீஸ் பண்ணுறதுக்கோ, அவங்கள இதுவாக குறைச்சி பேசுகிறதுக்கோ இதெல்லாம் இல்லை. யாரும் குறைவு கிடையாது. எல்லோரும் நிறைவு தான். எல்லோரும் பகவானை குறைப்பது தான். அதனால் இதில் யாரையும் சுட்டி காட்டுற மாதிரி எல்லாம் இது கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணால் நம்ம நற்கதை அடையலாம். அதுதான் நம்ம படிச்சுட்ருக்கோம். வேறு யாரையும் இது பண்ணுறதுக்கு இல்லை. எல்லோரும் அவரோட குழந்தைங்க தான். எனவே அந்த பெரும் பேற்றினை அடைவதற்காக நாம் மனப்பூர்வமாக விரும்பினால் மட்டுமே அதை நாம் அடைய முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான பொருள் இருக்கிறது என்ற நம்பிக்கை
முதலில் தேவை. இந்த மனித வாழ்வில் தான் அது நிறைவேறக்கூடியது என்பது முற்றிலும் உண்மை. பெரியவங்க சொல்கிறாங்க, அப்படியே நம்புவோம். காரணம் யாதெனில், எவ்வளவு உயர்ந்த முனிவர்கள் இருந்தார்களோ, மகாத்மாக்கள் இருந்தார்களோ, தவசிகள் இருந்தார்களோ, தியாகிகள் இருந்தார்களோ, ஜீவன் முக்தர்கள் இருந்தார்களோ, பகவானிடம் பேரன்பு பூண்ட அடியவர்கள் பக்தர்கள் இருந்தார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் அந்த பெரும் பேறு கிடைத்திருக்கிறது. உதாரணம், எவ்வளோ பேர் அடைஞ்சிருக்காங்க, அதையும் நம்மளும் அடைய முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும் சிந்தை. ஏனைய மனிதரால் இந்த தத்துவத்தை அடைய முடியும் என்றால் பார்த்தீங்களா, அதை நாம் ஏன் அடைய முடியாது? ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. பகவானோட சொத்து, எல்லாரும் அவரோட குழந்தைங்கன்னாக்கா சொத்தில் உரிமை உண்டா இல்லையா? உரிமையோடு கேட்டு பெறலாமே. அதை விட்டுட்டு கண்டதுலேயும் போய் இது பண்ணிவிட்டு அப்படி இருந்து வாழ்க்கை வேஸ்ட் பண்ணாக்க அது நல்லா இருக்கா? நீங்கள் அதை அடைவதை லட்சியமாக கொள்வீர்கள் ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்வோம். அப்போது அந்த தத்துவ விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள், மேலும் முன்னேறி செல்வீர்கள். இதில் சந்தேகமே இல்லை அப்படிங்கிறார். அது என்னங்கிறத அடுத்த பாகத்தில் பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.